தாய் வீடு பிப்ரவரி 2023. இலக்கியவாதி இராசையா குறித்த நினைவுகள். வசந்தி தயாபரன். அமரர் இராசையா அவர்கள் தமிழ் அறிஞர், நல்லாசிரியர், நூலாசிரியர், சிறுவர் இலக்கிய படைப்பாளி, வானொலி நிகழ்ச்சி தயாரிப்பாளர், திறனாய்வாளர், புனைகதை ஊக்குவிப்பாளர் என்னும் பல பரிமாணங்களில் சமூகத்தால் அறியப்பட்டவர். இராசையா மாஸ்டர் என்று பொதுவெளியிலும், வானொலி அண்ணா எனவும் வானொலி மாமா எனவும் ஊடகத்துறையிலும், தகவும் இராசையா மாஸ்டர் என இலக்கிய உலகிலும் அவர் அழைக்கப்பட்டார். திருநெல்வேலி முத்துத்தம்பி வித்தியாசாலையில் படித்த காலத்தில் பேச்சாளர் ஒருவரது உரையை கேட்ட சிறுவர் இராசையா தனது ஆசிரியரிடம் சென்று, அவர் தமிழ் மொழியே உலகிலேயே பழமையான மொழி என்றாரே, அது உண்மைதானா என கேட்டபோது, உரையை கேட்ட மாணவர்களில் அது குறித்து சிந்தித்து வினாவெழுப்பிய ஒரே ஒரு மாணவன் நீதான் என ஆசிரியர்கள் அவனை தட்டி கொடுத்து உருவாக்கினர். அவ்வகையில் பண்டிதர் துரைசிங்கம், தம்பையா எனும் நல்லாசான்களை இராசையா மாஸ்டர் நினைவு கூர்வதுண்டு. கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கல்லூரியில் இளமுருகனார், பி. செல்வநாயகம், பண்டிதர் மகாலிங்கம் என்போரிடம் தமிழ் மொழியை செவ்வையாக பயிலும் நல்வாய்ப்பும், பண்டிதமணியிடம் ஐயந்தெளியும் பேரும் அவருக்கு கிடைத்திருந்தன. பள்ளிப் பருவத்தில் இராசையா மாஸ்டர் சஞ்சிகைகளையும் நூல்களையும் தேடி தேடி வாசிப்பதையும், அவை குறித்து நண்பர்களுடன் உரையாடி இரசனையை பகிர்ந்து கொள்வதையும் தமது பழக்கமாக கொண்டிருந்ததாக அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் கூறுவர். அன்று முளைவிட்ட அவரது வாசிப்பு பழக்கம் அவரை எழுத்தின்பால் ஈர்த்துச் சென்றது. பெரியார் சோ. சிவபாத சுந்தரனாரது ஈழகேசரி இளைஞர் மன்றம் அவரது எழுத்துக்கு நாற்று மேடையானது. அம்மன்றத்தின் முதலாம் ஆண்டு சிறப்பு மலரில் இராசையாவின் கட்டுரை ஒன்றும் சிறுகதை ஒன்றும் பிரசுரமாகின என அமரர் செங்கை ஆழியான் பதிவிட்டுள்ளார். பின்னைய நாட்களில் அவரது 9 சிறுகதைகள் ஈழகேசரி, வீரகேசரி என்ற பத்திரிகைகளில் வெளியாகின. அத்துடன் நல்லதொரு மேடை பேச்சாளராகவும் மரபு கவிஞராகவும் கூட இளவயதில் அவர் அறியப்பட்டிருந்தார். 50களின் இறுதிப் பகுதியில் இலங்கை வானொலி நிலையத்துடனான அவரது தொடர்பு ஆரம்பித்தது. இளைஞர் மன்ற அண்ணா, சிறுவர் மலர் மாமா, கல்விச் சேவை தயாரிப்பாளர், நாடக உரைச்சித்திர எழுத்தாளர் என அது விரிவு பெற்றது. வானொலிக்கு ஏற்ற சிறந்த குரல் வளம் அவருக்கு வாய்க்கப் பெற்றிருந்தது. அவரது தயாரிப்பில் சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் தாளலய நாடகம் அறிமுகமானது. சிறார்கள் தொடர் நாடகங்களை நடித்து பழகினர். இளைஞர் மன்றம் நிகழ்ச்சியானது திருத்தமான தமிழ் உச்சரிப்பு, ஏற்ற இறக்கங்களும் உணர்ச்சி வெளிப்பாடும் கொண்ட நாடகத்துக்குரிய குரற்பயிற்சி, கவிதை அளிக்கை முறைமை முதலியவற்றின் பயிற்சி கூடமாக இருந்தது. அவரது அக்கறையான வழி நடத்துகை பின்னாளில் பல நாடகக் கலைஞர்களும் பல அறிவிப்பாளர்களும் உருவாகவும் தத்தமது துறைகளில் புகழ் பெற்று விளங்கவும் வழி சமைத்தது. ஈழத்து எழுத்துலகுக்கு எழுத்தாளுமைகள் பலரையும் தந்தது. ஆயினும் இராசையா பலரை உருவாக்கினார் என்று எவரேனும் சொல்லுமிடத்து அவர் அதனை மறுத்துரைப்பார். மாறாக அவர்கள் இயல்பாகவே திறமைசாலிகள், தம்முள் பொதிந்திருந்த திறமையை தாமே வளர்த்து கொண்டனர்
என்றே குறிப்பிடுவார். ஊடகத்துறை விற்பன்னர்கள் பலர், வானொலி அண்ணா இராசையா தமிழை இப்படித்தான் பேச வேண்டும் என்று எமக்கெல்லாம் கற்றுத்தந்தார், எமது திறமையை இனம் கண்டு ஊக்குவித்தார் என்று அவர் குறித்து மனந்திறந்து பதிவிட்டுள்ளனர். எழுத்துத் துறையிலும் இதே கருத்தை இன்றும் பலர் கூற கேட்கலாம். ஈழத்தில் சிறுவர் இலக்கியத்துறை நலிவுற்றிருந்தமை குறித்து அவர் சிந்தித்தமையால் 90களில் அவரது கவனம் அத்துறை சார்ந்ததாக மடைமாற்றம் பெற்றது. அவ்வகையிலே 1992 கவிதையில் கதை என்னும் வடிவிலே சண்டியன் ஓநாய் எனும் நூலை எழுதி வெளியிட்டார். பின்னர் சந்தனக்கிண்ணம், புதிய பூக்கள் எனும் கவிதை நூல்கள் வெளியாகின. வாசிப்பு, சிந்தனை, கற்பனை, எழுத்து என்ற இலக்கில் சிறுவர்களை வளர்த்தெடுக்கும் முகமாக அவர் நூல்களை படைத்திருந்தார். அவை சிறுவரின் வயதை கருத்தில் கொண்டு அவ்வப்பருவத்துக்கேற்ப எழுதப்பட்டிருந்தன. ரோபோவும் ஓசோன் படலமும் பாடுபொருள்களாகி புதுமை சேர்த்தன. தேர்ந்தெடுத்த சொற்கள் அவற்றில் கோர்க்கப்பட்டிருந்தன. சந்தமும் ஓசை நயமும் சிறுவர்களை கவர்ந்திழுத்தன. சிறுவருக்கான குரல் வழி வாழ்வு எனும் கட்டுரை நூலும் 2005 வெளியாகியது. புலம்பெயர் நாடுகளில் உள்ள வளரிளம் பருவத்தினரின் புரிதலுக்கென எளிய நடையில் இது எழுதப்பட்டது. அவரது சிறுவர் நூல்களுக்கு இலக்கியப் பேரவை, வடக்கு கிழக்கு மாகாண சபை, இலங்கை சாகித்ய மண்டலம் என்பவற்றின் பரிசுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. அவர் தினக்குரல் பத்திரிகையின் சிறுவர் மஞ்சரி பகுதியின் தொடக்க நாட்களில் அதன் ஆசிரியராகவும் பொறுப்பு வகித்திருந்தார். அவர் தான் அக்கறையுடன் தேடிச் சேகரித்து வைத்திருந்த ஈழத்து சிறுவர் நூல் பட்டியலை நூல் திட்டத்துக்கென ஒப்படைத்ததை நூலகர் செல்வராஜா நினைவு கூர்ந்துள்ளார். இராசையா மாஸ்டர் எழுதிய சிறுவர் நாடகங்கள் அனைத்தும் வேறொருவரிடம் சென்றுவிட்டமையால் அவை நூல் வடிவம் பெற தவறிவிட்டன. இராசையா மாஸ்டர் வீரகேசரியில் குறுகிய காலம் ஒப்புநோக்காளராக பணிபுரிந்தார். அதன்பின் ஜாகிரா கல்லூரியில் 1 வருடம் ஆசிரியராக கடமையாற்றினார். 1946 கொட்டாஞ்சேனை சென்ட் பெனடிக்ட் கல்லூரியில் இணைந்து தொடர்ந்து 33 ஆண்டுகள் அங்கு ஆசிரியப் பணி புரிந்தார். அவரிடம் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் தமது ஆசான் சிறுவயதில் தம்மை ஆற்றுப்படுத்திய பாங்கையும், தமிழ் இலக்கிய மன்றம், நூலகம் என்பவற்றில் தம்மை அவர் உள்ளீர்த்து அதன் வழி விவாதம், மேடைப்பேச்சு, எழுத்து என பல துறைகளில் தம்மை வளர்த்தெடுத்த பண்பையும் விதந்து பேசிக்கொள்வர். நண்பர் இராசையா பற்றிய அவரது மாணவர்களின் குறிப்புகள் ஆசிரிய கௌரவத்துக்கான வரைகோடுகளாக அமையும் என்பது பேராசிரியர் க. சிவத்தம்பியின் பதிவு. சென்ட் பெனடிக்ட்ஸ் கல்லூரியில் தரமான தமிழ் நூலகம் ஒன்றை கட்டி எழுப்புவதில் அவர் பெரும் பங்கு வகித்தார். அத்தோடு கொழும்பிலிருந்த 8 பாடசாலைகளின் தமிழ் மன்றங்களை ஒன்றிணைத்து தமிழ் இலக்கிய ஒன்றியம் ஒன்றையும் உருவாக்கினார். சென்ட் பெனடிக்ட் கல்லூரியின் தூண்களில் ஒருவர் என இராசையா ஆசிரியரை கருதலாம் என அக்கல்லூரி முதல்வரின் குறிப்பு அமைந்துள்ளது. 2006 கல்லூரியின் தமிழ் இலக்கிய மன்ற வைர விழா நடைபெற்ற போது அவர் பிரதம அதிதியாக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்.
கொழும்பில் 1974 உருவான தகவம் எனும் இலக்கிய அமைப்பின் தோற்றம், செயற்பாடு, வளர்ச்சி என்பவற்றில் அவரது பங்கு மிகச் சிறப்பானது. இராசையா மாஸ்டர் தகவத்தின் தலைவராகவும் நீண்ட காலம் பணியாற்றினார். அவரது காலத்தில் தகவம் பரிசுக் கதைகள் 2 தொகுதிகளாக வெளியிடப்பட்டு ஈழத்துச் சிறுகதை உலகை வளப்படுத்தின. தமிழகத்து இலக்கிய சிந்தனைக்கு ஒப்பாக ஈழத்தின் தகவத்தின் பணிகள் விதந்து பேசப்பட்டன. எழுத்தாளர்களின் படைப்புகள் அவ்வப்பத்திரிகைகளுடன் காணாமல் போய்விடும் நடைமுறை தவறிலிருந்து பாதுகாக்கும் இலக்கிய பெரும் பணியாக தகவத்தின் பணி அமைந்திருந்ததென அமரர் தெளிவத்தை ஜோசப் குறிப்பிடுகிறார். தகவம் எனக்கு ஒரு பிள்ளை என இராசையா மாஸ்டர் தன்னிடம் கூறியதாக எழுத்தாளர் KR டேவிட் குறிப்பிட்டுள்ளார். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் அலையோசையற்ற கடலின் ஆழத்தை நினைவுறுத்துகிற பணி அது. தகவத்தின் பரிசு அங்கீகாரத்துக்கான முத்திரையாகவே மதிக்கப்பட்டது. அதன் பணி சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு நின்றது எனவும் இராசையா மாஸ்டர் ஆழமான நேர்மையும் அமைதியான கண்ணோட்டமும் திடமான கருத்து நிலை விசுவாசமும் கொண்ட மானுட சிறப்புடையவர் எனவும் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். சிரித்திரன் சுந்தர், முருகையன், டொமினிக் ஜீவா, K. டேனியல், நீர்வை பொன்னையன், கவிஞர் A. இக்பால், அனுவை நாகராஜன், சங்கை ஆழியான் முதலியோர் அவருடன் நீண்ட கால நட்பை பேணினர். 90களின் பிற்பகுதியில் விபவி கலாச்சார மையம் என்ற அமைப்பில் நீர்வை பொன்னையனுடன் இணைந்து அவர் பெரும் பங்கு ஆற்றினார். இராசையா மாஸ்டர் எதிலும் செம்மை, நேர்த்தி என்பவற்றை விளைகின்ற பண்பை கொண்டவர். மலினமான இலக்கிய சர்ச்சைகள் அவருக்கு உவப்பானவை அல்ல. ஒருவரது தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் அவர் நயத்தகு நாகரிகத்தை கடைப்பிடித்தார். எந்த ஒரு விடயத்தையும் மற்றவர் பால் திணிக்கின்ற அநாகரிகம் அவருக்கு உவப்பானதன்று. மென்பண்புகள் கொண்ட இலக்கியவாதி என்பது அவர் குறித்து அனைவரும் கொண்டுள்ள ஒருமித்த கருத்தாகும். இக்கட்டுரையாளரான நான் அவரது மகள் என்ற வகையில் அவரது அறிவுத் தேடல் பற்றி மேலும் சில தகவல்களை அறிந்திருந்தேன். 60களிலேயே அமெரிக்கன் சென்டர் நூலகத்தில் அவர் அங்கத்தவராகி இருந்தார். அவரது வாசிப்பு புலம் ஆங்கிலம், தமிழ் ஆகிய 2 மொழிகளையும் உள்ளடக்கியது. போற்றத்தகு பழைமை, அறிவியற் புதுமை என அனைத்தையும் விருப்புடன் தேடுவது. கொழும்பில் உள்ள பொது நூலகம், தமிழ்ச்சங்க நூலகம் என நூலகங்களே அவரது ஓய்வு நேர இருப்பிடங்களாயின. அவரது நூல் சேகரிப்பும் அவரது இரசனையின் பல்பரிமாணத்தை சுட்டுவது, கவின் கலைகளின் மீதான அவரது ஈடுபாடும் ஞானமும் குறிப்பிடத்தக்கவை. 40களின் ஆரம்பத்தில் பெரும் அலையாக எழுந்த திராவிட எழுச்சி போக்கு, பகுத்தறிவு சிந்தனை, தமிழ் உணர்வு என்பவற்றால் அவரும் ஈர்க்கப்பட்டிருந்தார். எந்த ஒரு விடயத்தையும் தருக்க ரீதியாகவும் அறிவியல் சார்ந்தும் அணுகி ஆராய்வதை வலிமையாக கொண்டிருந்தார். மூட நம்பிக்கைகளையும் போலியான சடங்காசாரங்களையும் வெறுத்து ஒதுக்கினார். சமயம் கடந்த பொதுமை நிலையிலான வழிபாட்டு முறையை அவர் விரும்பினார்.
குன்றக்குடி அடிகளார் சமயத்தை அணுகிய பான்மை, வள்ளலாரின் மனிதநேய நோக்கு முதலியன அவரது சிந்தைக்கு உவப்பானவை. இறையின் வியாபகத்தைச் சுட்டும் தீயினுள் தரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ எனும் பரிபாடல் அவரது நாட்குறிப்பில் காண கிடைத்த ஒன்று. அவர் ஆன்மீகவாதி, மதவாதி அல்ல என்பார் அமரர் நீர்வை பொன்னையன். பட்டங்களும் பதவி நிலைகளும் பெயருடன் ஒட்டிக்கொள்வதை அவர் வெறுத்தும் தவிர்த்தும் வந்தார். அகந்தை கலவாத பணிவு, வன்மை கலவாத இன்சொல் என்பது அவரது நெறி. எவரையும் புண்படுத்தாத தேர்ந்தெடுத்த சொற்களும் உயர் பண்புகளும் நளினமும் நிறைந்தவர். ஆயினும் இவற்றின் பின்னே ஒழுங்கு, கட்டுப்பாடு, கொள்கையில் ஈடாத பற்றுறுதி என்பன கொண்ட திடமான மனம் அவருடையது. தன்னை மற்றவர்கள் புகழ்வதை அவர் என்றுமே ஏற்பதில்லை என வைத்தியர் M.K. முருகானந்தன் எழுதுகிறார். அது மிகச் சரியான கணிப்பே. 1921 பிறந்த அவர் 2007 பிப்ரவரி 17 மறைந்தார். நடுவுநிலை தவறாதவன் மறைந்த பின்னும் அவரது நற்பெயர் நின்று நிலைக்கும் என்ற வரிகள் குறள் வழி வாழ்வு நூலில் அவர் பொறித்தவை. அவருக்கு வாய்த்த துணைவியான பூரணம் ஆசிரியையும் அவரது கலை இலக்கிய பணிகளுக்கு துணை போகின்றவராக, காரியம் யாவிலும் கைகொடுப்பவராக அமைந்தமை அவரது மிகப்பெரிய பேறு. அதுவும் ஒரு வகையில் குறள் வழி வாழ்வுதான். தனது இறுதி நாட்களில் அவர் கேட்க நான் வாசித்தது மகாகவியின் மீண்டும் தொடங்கும் மிடுக்கு எனும் கவிதை. வாசித்து முடிந்ததும் இதனை அடுத்த சந்ததிக்கும் கொடுத்து விடுங்கோ என்றார். அவ்வார்த்தைகள் அவரது ஆழ்மன விருப்பின் வெளிப்பாடு. சுயநலம் அரசோச்சி இருக்கின்ற மனத்திலே பொதுநலம் குடிவந்து சேர வேண்டும். நலமுறும் செயல்முறை உலகார்ந்த சிந்தனை நானிலம் அங்கனும் சூழ வேண்டும் என்ற தனது கவிதை வரிகளினூடாக அவர் என்றும் எம்முடன் பேசுகிறார்.